திரைமறைவு. நீ நினைக்காதே என்றைக்கு பயன்பட போகிறேன், என்னைக்கு வெளிவர போகிறேன், அது உன் கவலை அல்ல, உன்னை மறைத்தவருடைய கவலை. அல்லேலூயா, அல்லேலூயா. திரைமறைவுக்கு கொண்டு செல்லுவார். இயேசுவை பாருங்கள். அல்லேலூயா, இயேசுவை பாருங்கள். இதற்கு அடையாளம் அவர்தான். சத்தியம் மரியாளுடைய வயிற்றிலே முளைத்தது. வெளிவந்தார். 30 வருடம் தன்னை அடக்கினார். இஸ்ரவேல் தேசத்திலே வெளிக்காட்டவில்லை. ஆனால் 30 வருடம் முடிந்த பிற்பாடு வெளியே வருகிறார். வெளியே வருகிறார். ஜலத்திலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல யார் மீது இறங்குகிறார்? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறுகிறார். ஆவியை பெற்ற அடுத்த வினாடி கர்த்தருடைய ஆவியானவர் அவரை திரைமறைவிற்குள் அழைத்து செல்லுகிறார். அவர் வனாந்தரத்துக்கு செல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தன்னுடைய குமாரனுக்கே அப்படி என்றால் எப்படி இவர்கள் தரிகட்டு அலைகிறார்கள்? அல்லேலூயா. மூடுபனி. தன் குமாரனுக்கு வஸ்திரத்தை போர்த்த வேண்டிய மூடுபனி, தன் குமாரனுக்கு பட்டயத்தை கொடுக்க வேண்டிய மூடுபனி, தன் குமாரன் சகலவற்றையும் அடக்கி ஆள ராஜரீகம் கொடுக்கிற மூடுபனி. மனிதர்களிடத்தில் அனுப்பவில்லை, மிருகங்களோடு சஞ்சரிக்க வைத்தார். The ministry of Holy Spirit. ஆவியானவரை பெற்றவுடன் மனித நேசமெல்லாம் மிருக நேசமாக உனக்கு மாறுவது தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனித நேசமெல்லாம் மிருகமாக மாறுவது தெரியும். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்படி நேசித்தவர்கள் இப்படி கடித்து குதறுகிறார்களே. ஆவியானவரை பெற்றிருக்கிறாய், மிருகங்களோடு சஞ்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. கவலைப்படாதே. It's a promotion. அல்லேலூயா. It's a promotion. தேவ ஆவியானவரை பெற்றவுடன் பரிசுத்த தேவனானவர் வாழ்ந்தது மிருகங்களுடன் திரைமறைவுக்குள். நீ மறைய வேண்டாமா? நீ மறைக்கப்பட வேண்டும். நீ தனித்திருக்க வேண்டும். நீ ஜெபித்திருக்க வேண்டும். நீ ஜெயித்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் மூடுபனி. மூடுபனியிலே அவர் உனக்கு பட்டயத்தை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். பட்டயத்தை உன் கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆயுதத்தை உன் கைகளிலே நம்பி கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. மூடுபனி இருளுக்கு ஒப்பானதுதான். பக்கத்தில் என்னவென்று இருக்க தெரியாதுன்னா ஒன்று மூடுபனியா இருக்கணும், என்னன்னா என்னவா இருக்கணும். அப்ப மூடுபனி இருளுக்கு சமம்தான். ஏன் அந்த இருளை அனுமதிக்கிறார்? ஏன் இந்த மூடுபனியின் கூடாரத்தை போடுகிறார்? எதற்கு தெரியுமா? ராஜரீகம் வஸ்திரத்தை உடுத்துவதற்காக. ராஜரீகம் வஸ்திரத்தை உடுத்துவதற்காக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கையிலே இருக்கிற ஆயுதம் என்ன என்று உனக்கு தெரிவதற்காக. ஆவியானவர் என்ன ஆயுதம் வைத்திருக்கிறார் என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கிற மறைவிடம்தான் மூடுபனி. எப்படி? வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது. 23ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 23ஆம் சங்கீதத்தை குனிஞ்சுதான் படிக்கணுமா? சின்ன பிள்ளை எழுப்பிவிடவா? 23ஆம் சங்கீதத்தை எடுங்கன்னு திருப்பி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்த அவனை கேட்டாலும் சொல்லுவான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியுடையேன். பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. கர்த்தர் என் மேய்ப்பராய் நான். அப்போ இதுக்கு முன்னாடி எவனோ மேய்ப்பரா இருந்திருக்கான், இவன் தாழ்ச்சி அடைஞ்சிருக்கான். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன மாறிட்டாரு? இப்போ நான் தாழ்ச்சி அடையன்.
மறுபிறப்பு. அல்லேலூயா. எனக்கு 23ஆம் சங்கீதத்தை எடுக்க நேரம் இல்லை. மறுபிறப்பு, மறுபிறப்பு முடிந்தவுடன் பிறப்புக்குள்ள என்ன வரணும்? மூடுபலி வரணும் இல்லையா? வந்துட்டார் பாருங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. புல் என்ற வார்த்தை இந்த இடத்தை, தோட்டத்தை குறிக்கிற வார்த்தை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அதுதாயா